கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வார்த்தை, விழித்திருக்க சொல்லுகிறார், தெளிந்த புத்தியோடு இருக்க சொல்லுகிறார், கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறார், எப்போவுமே ஆவியில் சென்சிட்டிவாக இருக்க சொல்கிறாரு. ஆம் தேவ ஜனங்களே, வீட்டில் பால் காய்ப்பாங்க. அந்த பால் நிறைய பேர் விசில் உள்ள குக்கரில் காய்ப்பாங்க, சிலர் பாத்திரத்திலே காய்ப்பாங்க, விசில் இல்லாத ஒரு சாதாரண பாத்திரங்கள். இந்த பால் காய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது, அது கொதித்து வரும் பொழுது, ஜஸ்ட் அவங்க ஏதோ ஒன்று எடுக்கலான்னு சொல்லி இப்படி திரும்புறதுக்குள்ளாடி கொஞ்சம் தள்ளி போனால் அதனுடைய சவுண்டு கேட்காது, இல்லைன்னா அது அப்படியே கொதிக்கிற சவுண்டு கேட்கும், உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஒரு திங்ஸ் எடுக்கலாம் லைட்டாக நவுளும் பொழுது அதனுடைய சவுண்டு கேட்டாலும் நம்ம கிட்ட வரதுக்குள்ளாடி அது கொட்டி கீழே விழுந்துடும். இப்படி அநேக பெண்களுக்கு அநேக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க அந்த கிச்சனில் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த அனுபவம் உண்டு. நான் கூட பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது அந்த பானைகளில் நாங்கள் காஃபி செய்கிறது, டீ செய்கிறது, நிறையா மக்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, அங்கே உள்ள பசங்களுக்கு நாங்கள் ஃபுட்டு செய்கிற அனுபவங்கள்லாம் எங்களுடைய ஆரம்ப அந்த வேதாகம கல்லூரி நாட்களில் நாங்கள் கடந்து சென்றது உண்டு. அந்த நேரத்தில் அது வேகமாக கொதித்து வரும். நாம் கவனிக்கவில்லை என்றால் அது கீழே கொட்டிவிடும். தெய்வ ஜனங்களே, வண்டி ஓட்டுகிறதாக இருந்தாலும் சரி, ரோட்டில் நடந்து போகிறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி வீட்டில் டைல்ஸில் நடந்து போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் போட்ட கிரானைட் எங்கேயாவது தண்ணி கிடக்குதுன்னா தண்ணி இருக்குதுன்னே தெரியாது. முன்னாடிலாம் மண் தரையில் தண்ணி கொட்டி கிடந்துச்சுன்னா பளிச்சுன்னு தெரியும். மண்ணில் தண்ணி இருக்கும் பொழுது ஈரப்பதம் தெரியும். காங்கிரீட் நல்ல சிமெண்ட் போட்ட தரைகளில் தண்ணி கிடந்துச்சுன்னா தெரியும். ஆனால் இன்றைக்குள்ள டைல்ஸ், வெள்ளை கலர் டைல்ஸ், கருப்பு கலர் டைல்ஸ், அதில் தண்ணி இருக்குதுன்னா அந்த கிரைனைட்னாலும் சரி, உங்கள் வீட்டில் போட்டிருக்கிற அந்த பளபளன்னு இருக்கிற அந்த பளிங்கி கற்கள் மேலே தண்ணி இருக்கும் பொழுது தெரியாமல் யாராவது அதில் வேகமாக வந்தால் வழுவி கீழே விழுந்துருவாங்க. எவ்வளோ தூரம் நமக்கு வேகம் தேவையோ அவ்வளோ தூரம் விவேகம் தேவையாக இருக்கிறது. தேவச்சனமே, ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் உணர்த்துகிறார். பி சென்சிட்டிவ் இன் த ஸ்பிரிட். ஆவியில் விழிப்பாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஒரு தேவ மனிதர் அடிக்கடி சொல்வார், ஆண்டவருடைய கால சத்தம் கேட்கும் பொழுது அது நம்ம இருதயத்தில் துணிக்கும். அந்த நேரம் நம்ம விழிப்பாக இல்லைன்னா அவருடைய கால சத்தம் நமக்கு கேட்காது. உலகத்தானுக்கு அது கேட்காது. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களுக்கு அது கேட்கும். கிறிஸ்துவுக்குள் முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், நாமும் அவர்களோடு சேர்ந்து அவரோடு எடுக்கப்படுவோம். ஸோ அந்த எக்கால சத்தம் நமக்கு கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை நாம் பழக்க வேண்டும். தெளிவாக இருந்து கர்த்தர் சத்தத்தை கேட்டு 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 அதை அனுபவிக்க வேண்டும், பழக வேண்டும். தேவச்சனமே, இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்லுகிறார், தெளிவாருங்க, தெளிவாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக தெளிவாருங்க, திருமண டிசிஷனில் தெளிவாருங்க, வேலை வாய்ப்புகளில் தெளிவாருங்க, உண்மையாக வாழ்கிறதுல தெளிவாருங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானே நம்ம பாவம் செய்கிறோம், இன்றைக்கி ஒரு நாள் தானே நான் இதை செய்கிறேன்னு சொல்லி தவறாக முடிவு எடுத்து விடாதபடி ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். ஏன் தெரியுமா? நம்மளுடைய எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம், யாரை அவனுடைய வலையில் விழ வைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். யாக்கோபை பாருங்கள், சின்ன பசி விட்டது. வயிற்று பசியினால் என்ன செய்தான்? தன்னுடைய முதல் உரிமையை, பிறப்பு உரிமையை, பெர்த்ரைட்டை அண்ணனாகிய என்ன செய்கிறார்? யாக்கோபுக்கு வித்து போடுகிறார். அந்த சிறிது நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ணியிருந்தார்னா எவ்வளவோ ஆசீர்வாதங்களை காப்பாற்றியிருப்பார். இதே போல் இன்னைக்கு தற்சமயத்திற்காக, டெம்பரரியாக, சில இன்பங்களுக்காக, சில லாபத்திற்காக சில பாடுகளை அனுபவிக்காமல் நாம் விடுவோம் என்றால் அது ஆபத்தாக மாறி விடுகிறது. ஃபியூச்சர் ஆபத்தாக மாறி விடுகிறது. நல்ல ஒரு தேவ மனிதர் உண்டு, ஜான்சின்னு சொல்லக்கூடிய தேவ மனிதர். அவர் அடிக்கடி சொல்லுவார், இன்றைக்கி கஷ்டப்படுங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்க, உங்கள் தலைமுறை நல்லா இருக்கும். என்றைக்குமே வீடு கட்டுறவங்க கஷ்டப்படுவாங்க, ஆனால் வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு அந்த வீடு எப்படி கட்டப்பட்டதுன்னு உள்ள கஷ்டம் தெரியாது. ஏன்னா அந்த கொத்தனார்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது. ஒரு அஸ்திபாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாங்க நமக்கு தெரியாது. ஒரு மெத்தையை போட்டு நம்ம தூங்கிடுவோம், ஆனால் வீடு கட்டினவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும்.
தேவ ஜனமே, இதே போல தான் நம்ம சில விஷயங்களில் கஷ்டப்படாமல் போயிட்டோன்னா ஃப்யூச்சர் நமக்கு ஆபத்து இருக்கும். அதனால் ஆண்டவர் சில நேரம் சில பாடுகளில் வச்சுருப்பார். நன்றி செலுத்துங்க, அந்த பாடுகள்லையும் நன்றி செலுத்துங்க. யோபு பாடுகளில் நன்றி செலுத்தினார், இரட்டத்தனையாக எல்லாம் பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் நம்மளை பாடுகளை அனுமதித்தாலும் இரட்டத்தனையான ஒரு எதிர்காலத்தை பார்க்கிறார், ஒரு உயர்வை பார்க்கிறார். தற்சமயம் பாடுகள் எதிர்கால ஆசீர்வாதம். யோசேப்பை இழந்த தகப்பன் அண்ணமாரு சொல்லிட்டாங்க, பொய் சொல்கிறாங்க, இப்படி ரோட்டில் இந்த காட்டுக்குள்ளாடி ஏதோ ஒரு மிருகம், துஷ்ட மிருகம் அடித்து விட்டது என்று சொல்லி ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தெளித்து ஏமாற்றி விட்டாங்க. அந்த நாட்களில் அந்த பிளட் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட், அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டோ எந்த ஒரு டெஸ்ட்டும் எடுக்க முடியாத ஒரு காலத்தில் இருந்ததுனால யாக்கோபு ஏமாற்றப்பட்டார். அதில் இருந்தது மனுஷ ரத்தமாக ஆட்டு ரத்தமானு இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலான்னு வைங்களேன். அந்த நாட்களில் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் சொன்னதை கேட்டு ஏமாற்றப்பட்ட யாக்கோபு கதறிக்கொண்டே இருந்தார். ஆண்டவரும் யாக்கோபுக்கு சொல்லவே இல்லை. யாக்கோபும் எக்தனாக இருந்த யாக்கோபும் ஆண்டவராகிய தேவன்கிட்ட போராடி அவருடைய கால் பெசகுனது நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவரோடு அவருக்கு பழக்கம் இருக்கிறது. ஆண்டவர் பரலோக காட்சியெல்லாம், தூதர்கள் இறங்குறது ஏறுகிறதெல்லாம் யாக்கோபுக்கு காண்பித்த அனுபவம் உண்டு. வாக்குத்தத்தமுள்ள யாக்கோபு, ஆசீர்வாதமுள்ள யாக்கோபு. ஆனால் ஆண்டவர் சில விஷயங்களை மறைத்து வைக்கிறார். மறைவானது கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஏற்ற நேரம் வரும்பொழுது 100 மடங்கான ஆசீர்வாதத்தை யாக்கோபுடைய கண்கள் காணும்படி யோசேப்பை மட்டுமல்ல, யோசேப்புடைய 2 குமாரரையும், யோசேப்புடைய மனைவியையும், யோசேப்பை ஒரு உயர்ந்த பதவியிலையும், யோசேப்பு தேசத்தில் தேவனால் பயன்படுத்தப்படுகிறதையும், இஸ்ரவேலர்களுடைய பெரிய அடைக்கலமாக யோசேப்பு மாறினதையும் கண்டு சந்தோஷமாக சொல்லுகிறார். இனிமே என் கண்களை நான் மூடலாம், இனி நான் இந்த உலகத்தை விட்டு போகலாம், எனக்கு நிம்மதி வந்தது என்று சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உள்ளத்தின் ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் சத்துருக்கு மட்டும் நாம் இடம் கொடுக்க வேண்டாம். சத்துருக்கு இடம் கொடுக்கிறது தான் ஆபத்து. 1000 கஷ்டப்படலாமே தவிர பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, பிசாசானவன், எதிரியானவன் எங்கள் தெளிந்த புத்தியை திருடுகிறதற்கு நாங்கள் விழித்திருக்காதபடி எங்கள் ஜெபத்தை அணைத்து போட, எங்கள் ஜெப வாழ்க்கையை அணைத்து போட அவன் போட்டிருக்கிற சகல தடைகளும் உடைவதாக. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்களேன். இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணுங்க. தேவ ஜனங்களை வசனங்களை மட்டும் கேட்கறதில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தால் இதை கேட்க போகிற எல்லாருக்கும் ஒரு அபிஷேகம் இறங்கி பாதுகாக்கும். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் உங்கள் உள்ளத்தில் இருந்து யாரெல்லாம் இந்த காலை வேளையில் இந்த வசனங்களை கேட்குறாங்களோ யாருமே இந்த பிசாசின் சதியில் விழக்கூடாதுன்னு சோத்திரம் பண்ணுவீங்களா? எல்லாரும் அப்படி சொல்லலாமா? யாருமே இந்த பிசாசின் சதிகளை விழக்கூடாது. இந்த ஊழியத்தை நடத்துகிற அடியனாக இருந்தாலும் சரி, நம்ம சுற்று வட்டாரங்களில் உள்ள ஊழியங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் சபை ஊழியராக இருந்தாலும் சரி, நம்ம தேசத்தில் பயன்படுகிற நல்ல பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எலியாவை போல ஓடுகிற ரதங்கள், அவர்களுக்கு ஒரு கேடு வரக்கூடாது, அவர்களை பிசாசு தாக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏசப்பா எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. ஊழியரில் இருந்து சின்ன விபிஎஸ் நடத்துகிற, சண்டே கிளாஸ் நடத்துகிற, கைப்பிரதி கொடுக்கிற ஏழை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பான்னு எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே தேவன் ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்களோ, விசுவாச குடும்பத்தில் இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறாங்களோ, ஒருவர் கூட வஞ்சிக்கப்படக்கூடாது, ஒருவர் கூட பின்வாங்கக்கூடாது. அவர்கள் தேவையில் நீங்கள் தூதனாக வாங்க, அவர்களுடைய அக்னி ஜுவாலையில் நீங்கள் இறங்குங்க. 4வது நபராக அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கா இறங்கின ஆண்டவரே, சிங்க கபியில் இறங்கின ஆண்டவரே, தூதனை அனுப்பினீரே. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேருக்காக தூதரை அனுப்புவீராக, ஊழியர்களுக்காக அனுப்புவீராக, ஊழியம் சேகரவர்களுக்காக அனுப்புவீராக, இதை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பேர்களுக்காக அனுப்புவீராக. நாங்கள் எல்லாரும் ஒரு மனதின் கட்டில் இணைந்திருக்க, ஆவியின் ஒரு மனதை காத்துக்கொள்ள, அன்பின் கயரால் கட்டப்பட தேவ ஆவியானவர் தாமே ஜெபம் என்ற அக்னியை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் போடுவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா நாமத்திற்கும் மேலான உங்கள் இயேசுவின் நாமம் கனப்படுத்தப்படட்டும் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்படட்டும், நாங்கள் அதை கண்களால் காணட்டும், பிசாசுகள் ஓடட்டும். எங்கள் குடும்பங்களை நெருக்கப்படுத்துகிற, பலவீனப்படுத்துகிற, சூழ்ச்சியில் வைக்கிற, சந்தேகத்துக்குள்ளே வைக்கிற, பொருளாதார வீழ்ச்சியில் வைக்கிற, எழுப்புதலை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை செய்கிற ஆவிகள்கிட்ட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கண்டிப்பாக இது அதிகாலை கேட்குறவங்க, நீங்கள் அதிகாலை ஜெபத்திற்காக தான் நீங்கள் இதை கேட்டுட்டு ஜெபிக்கலான் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜெபித்துட்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எப்படினாலும் நீங்கள் இனிதான் ஜெபிக்க போகிறீங்கன்னா விசேஷமாக ஊழியர்களுக்காக தாங்கி ஜெபிங்க, சக விசுவாசிகளுக்காக ஜெபிங்க, எல்லாருடைய பாதுகாப்புக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக தெளிந்த புத்தியோடு இருக்க சொல்லியிருக்கிறார். இன்று இரவு ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை தரக்கூடிய ஜெபத்தை பண்ணக்கூடிய அருமையான சத்தியத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துவார். ஜெபங்களை குறித்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை இன்றைக்கி ஆண்டவர் பேச சித்தமாக இருக்கிறார். இன்றைக்கி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் பார்த்து நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் என்ன செய்யுங்க, இணைந்து அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்களை உங்கள் இருதயங்களை பதியிடுற தக்கதாக ஆவியானவர் கண்டிப்பாக பேசுவார் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கி இரவு 9 மணி அளவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.